ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அயன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு பாலை வச்சு ஒரு ஸ்வீட்டான டிஷ் ரப்டி தாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படி இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ரப்டி செய்கிறதுக்காக நம்ம ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சிடலாம். இதில் நான் 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் நான் சேர்க்குறேன். இதில் நம்ம தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ணக்கூடாது. இது நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா திக்கான மில்க் எடுத்துக்கோங்க, தண்ணி எதுவும் சேர்க்காம. இப்போ நம்ம பால் எல்லாமே நம்ம சேர்த்துக்கிட்டோம். இப்போ எனக்கு பால் கொதி வருது. இந்த ஆடையை நம்ம சைடில் நம்ம ஒதுக்கி விட்டுட்டே வரலாம். நம்ம அடுப்பை ரொம்ப ஹைலையும் வைக்காமல் ரொம்ப லோவிலையும் வைக்காமல் மீடியமாகவே வச்சுக்கணும். அந்த ஆடை வர வர நம்ம சேர்த்துக்கிட்டே வரலாங்க. சைடில் நம்ம ஒதுக்கி விட்டுட்டே இருப்போம். இது நம்மளுக்கு பால் நல்லா வற்றணும். நம்ம இது கிட்ட நின்னாதான் நம்ம ஆடை விழ நம்மளுக்கு சைடில் நம்மளுக்கு ஒதுக்கி விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது எனக்கே 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கிட்ட எனக்கு டைம் எடுத்துச்சு. ஏன்னா நம்ம அடுப்பை ஹைலையும் வைக்கல லோலையும் வைக்கல, மீடியம்ங்கிறதுனால இது நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே மாதிரி கீழே அடிக்கடி கிண்டி விட்டுக்கோங்க. இல்லைன்னா நம்மளுக்கு பாட்டமில் நம்மளுக்கு அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பால் நம்மளுக்கு நல்லா வற்றி வரணும். அது வரைக்கும் அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ எனக்கு நல்லாவே பால் வற்றிடுச்சு. இப்போ அந்த மேலே இருக்கிற ஆடையை நம்ம ஒதுக்கி விட்டுட்டு நான் ஒரு 4 ஏலக்காய் கிட்ட நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நான் இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் சுகர் சேர்க்குறேன். சுகர் உங்கள் டேஸ்ட்டை பொறுத்தது. இப்போ நம்ம சைடில் ஒதுக்கி வச்ச ஆடை எல்லாத்தையுமே நம்ம எடுத்து விட்டுடலாம். நான் 2.5 டம்ளர் பால் சேர்த்தேன். அது எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு 1/2 டம்ளர் கிட்ட தான் எனக்கு கிடச்சிச்சு. அந்தளவுக்கு நம்ம நல்லா வற்ற விட்டாச்சு. இப்போ நான் இந்த சைடு நட்ஸ் எல்லாம் நான் நுணுக்கி வச்சுருக்கேன். முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாமே நான் நுணுக்கி வச்சாச்சு. இப்போ இதில் எல்லாத்துலேயுமே நம்ம 2 ஸ்பூன் கிட்ட நான் சேர்த்துக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவு கிட்ட மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். அது இங்கே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னுமே திக்னஸ் கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் குங்குமப்பூ வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா நட்ஸுமே நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதனால் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு நல்லா 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ எனக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. எனக்கு நல்லாவும் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா நம்ம ஆற விட்டுறணும். நீங்கள் ஆற விட்டுட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துடும். உங்களுக்கு சில்லுன்னு சாப்பிட்றது பிடிக்குன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.